ரீசெண்டாக நிறைய ஆட் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். எனக்கு கொஞ்சம் என்னடா இப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. ஸோ இதனால் நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு அடி வாங்குமான்ட்டு. ஸோ அதெல்லாம் அடி வாங்காது. எப்படின்னா, வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் 3000க்கு நான் பண்ணித்தரேன், இது ரொம்ப ட்ரஸ்ட்டு, அப்படி இப்படிலாம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். சரி யாரா எங்கே இருக்காங்களா, இவங்கெல்லாம் பண்ணுவாங்களா? ஸோ அவங்க நிறைய பார்க்கும்போது, அந்த வீடியோஸில் பார்க்கும்போது ரெக்கார்டெல்லாம் அமிச்சாங்க. நான் இந்த கஸ்டமர் பேசுனாங்க, அது பேசுனாங்க, இது பேசுனாங்கன்ட்டு. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரி சைட் இருக்கான்னு பார்த்தா சைட் இருந்துச்சு, அட்ரஸ் லொக்கேஷனும் இருந்துச்சு. ஸோ எப்பிட்றா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து அந்த இதை வச்சுருந்தாங்க, ஒரு பிளாக் மார்க் மாதிரி சம்திங். என்னடானா பேசிக் இது தான் பண்ணித்தரோம், இது தான் பண்ணித்தரோம். ஃபுல்லாக டீப்பாக கேட்கும்போது பார்த்திங்கன்னா, வீடியோ டீப்பாக கேட்கும்போது இதான் பண்ணித்தரோம், இது கவர் ஆகாது, இது கவர் ஆகாது, இந்த திங்ஸ் கவர் ஆகாது, இப்படி பண்ண மாட்டோம், இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் என்ன இருக்கோ அதுதான் பண்ணுவோன்ட்டு. ஸோ எப்போவுமே ஒரு வீடியோ பார்த்து அந்த கம்பெனியை ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, நம்பாதீங்க. ஸோ வந்து அந்த வீடியோ பார்த்து இப்போது இங்கே நிறைய கஸ்டமர்கிட்டே சொல்லுவாங்க, சார் இவங்க வந்து ஒரு 10,000க்கு பண்ணி தராங்க, நீங்கள் என்ன 50,000 சொல்கிறீங்க? ஸோ என்னென்னா 10,000 பண்ணுறவங்க இருக்காங்க, 50,000 பண்ணுறவங்க இருக்காங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ரோட்டு கடையில் தோசை வாங்குறவங்களும் இருக்காங்க, சரவணா பவனில் போய் ஹோட்டலில் போய் தோசை வாங்குறவங்க இருக்காங்க. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் லிட்டில் பில் டிஃப்ரெண்ட் தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா, நான் ரோட்டு கடை வந்து குவாலிட்டி கம்மியான இல்லை, நான்லாம் ரோட்டு கடையில் தான் சாப்பிட்டு வந்தேன். ஸோ வந்து சரவணா பவன்லேயே நான் சாப்பிட்டு வந்தேன். ஸோ என்ன டிஃப்ரெண்ட்னு உங்களுக்கு வந்து அந்த இடத்தோட அட்மாஸ்ஃபியர். இப்போ வந்து ரோட்டு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இது கம்மி. ஸோ எம்ப்ளாயோட அது ரெண்ட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கம்மி. இப்போது ஒரு சில இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஏடிபியில் பார்த்திங்கன்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சேலரி இதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டோட வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றுக்கு ஒன்று கம்பேரிசன் ப்ரைஸில் பார்க்காதீங்க. அவங்க பெட்டர் குவாலிட்டி, அந்த இண்டஸ்ட்ரியில் பெட்டர் குவாலிட்டி பண்ணியிருக்காங்க, ஸோ உங்களுக்கு பண்ணி தருவாங்கன்னா நீங்கள் ரோட்டு கடையில் இருந்தாலும் நீங்கள் போய் சாப்பிட்லாம். ஏடிபியில் தான் சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன், ஏடிபி சாப்பிட்லாம். இப்போ ஏன்னா வந்து மொபைல் வாங்கும்போது ஐஃபோன், மேக்கு இந்த மாதிரி எதுக்கு வாங்குறீங்க? ஸோ பிராண்ட், அந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி தான் ஒரு வெப் டிசைனிங் கம்பெனி வந்து போகும்போது அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, லோ ரேட்டில் பண்ணும்போது அவங்க எப்படி இருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு பண்ண போர்ட்ஃபோலியோ வாங்குங்க, கஸ்டமர்கிட்ட பேசுங்க. எப்போவுமே ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது அந்த ஆர்டரோட கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு கிளியராக அந்த கஸ்டமர் நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க மட்டும்தான் அப்போ நீங்கள் ஆர்டர் கொடுங்க. இல்லைன்னா அந்த எந்த கிளைண்ட்ஸுக்கும் அந்த ஆர்டர் கொடுக்காதீங்க. ஸோ ஒரு 10 பேரை விசாரிங்க. ஏன்னா வந்து ஒரு உங்கள் பிஸ்னஸ் இன்னொருத்தவங்க கையில் கொடுக்க போகிறீங்க. 10 பேர் கண்டிப்பாக விசாரிங்க. யார் 10 பேரில் ஒரு 5 பேர் ஃபீட்பேக்ஸ் நல்லா கொடுப்பாங்க, 5 பேர் கொடுக்க மாட்டாங்க. அந்த 5 பேரில் 5 கம்பெனி விசிட் பண்ணுங்கள். 5 கம்பெனியில் உங்களுக்கு நியர்பையில் யார் இருக்காங்க? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் கிண்டியில் இருக்கேன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்கீங்க. ஸோ உங்களோட டிரான்ஸ்போர்ட் இங்கேருந்து அங்கே வரணுங்களாம் முடியும்னா கொடுக்கலாம். இல்லை நியர்பை ஓஎம்ஆரில் இருக்கவங்க கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஹாப்பியாக அவங்க பேசுகிறது உங்களுக்கு நம்பிக்கைத்தன்மையாக இருந்தால் மட்டும் கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி தேவையில்லை. ஸோ இதெல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஒரு நல்ல டெவலப்பரை சூஸ் பண்ணோன்னா இதெல்லாமே வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் கரெக்டான டெவலப்பர்ஸ் கிடைக்கும். அவங்களும் உங்கள் கம்பெனியை டெவலப் பண்ண முடியும், நீங்களும் டெவலப் ஆக முடியும். சரியா? ஸோ இதெல்லாமே மைண்டில் வச்சுட்டு வீடியோஸ் சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாவில், எந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் பார்த்து அந்த கஸ்டமருக்கு நம்பி எந்த இன்ஃபர்மேஷனும் பண்ணாதீங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் மஸ்ட். ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹாப்பி, நீங்கள் வந்து அந்த கம்பெனி நினச்சா மட்டும் கொடுங்க, இல்லைனா கொடுக்காதீங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கம்பெனி பற்றி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த கம்பெனி எப்படி வேலிடேட் பண்ணணும். இப்போது என் கம்பெனிஸ் இருக்குன்னா என் கம்பெனி எப்படி வேலிடேட் பண்ணட்டும், எப்படி ரிவ்யூஸ் இருக்குது, ஸோ எப்படியெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது இருக்கா, ஸோ ஏதாச்சும் வந்து பேட் ரிவ்யூஸ் இருக்கா, பேட் திங்ஸ் இருக்கா, அந்த திங்ஸ் எல்லாமே வேலிடேட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர்ஸ் கொடுங்க. அப்போ உங்களுக்கு உங்கள் பிராண்டு நல்லாயிருக்கும். அவங்களும் பார்த்திங்கன்னா வெல் பிராண்டாக அவங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். சரியா? தேங்க்யூ. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்தால் டிபி பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து தனியாக ரிப்ளை பண்ணுறேன். ஏதாச்சும் என்னை பற்றி பேசணுன்னா ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.